ஏழாவது கணக்குமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இப்போ இதில் பவரில் எதுவும் கிடையாது, அதனால் என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், வகைப்படுத்த போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1 பை மூலவரிசை ஒன்றுமே இல்லாத அர்த்தம். இதை படிக்கும் போதே ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸ்கொயர்னாவே அடுக்கு 2, அப்போ ரூட்டுன்னா அடுக்கு 1/2 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இப்போது வகைப்படுத்தும் போது நமக்கு என்ன வரணும்னு தெரியணும். tan இன்வர்ஸை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் டி ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தலாம். என்ன சாமி நமக்கு ஆன்சர்னா 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த ஒய் பை எக்ஸ் நம்ம வகைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஒய் பை எக்ஸை வகைப்படுத்தினா டி ஆஃப் ஒய் பை எக்ஸை வகைப்படுத்தினா சாமி கிடைக்கும் u பை வி மெத்தட். u பை வி மெத்தட்னாது பை வி ஸ்கொயர் v இன்ட்டு du மைனஸ் u இன்ட்டு dv. இதுதான் நமக்கு v, இதுதான் நமக்கு u. ஓகே, அப்போ பை வி ஸ்கொயர்னா என்னது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா சாமி, விக்கு பதில் என்ன போட போகிறோம், எக்ஸ் இன்ட்டு du அப்படின்னா ஒய்யை வகைப்படுத்த என்னது dy பை dx மைனஸ் u அப்படிங்கிறது ஒய், வியை வகைப்படுத்தினா எக்ஸை வகைப்படுத்தினா 1. இதை முன்னாடி சைடில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணி விட்றாதீங்க, தப்பு. ஏன்னா இங்கே இந்த 2 உறுப்புகளாக இருக்குது, அப்போ பார்த்து பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே சாமி. இப்போ ஏன்னா இதை நம்ம வகைப்படுத்த போகிறோம், அதனால சொல்கிறேன் நான். இப்போது இதை வகைப்படுத்துகிறேன்னா அடுக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போடுங்க, அப்படியே இதை போடுங்க, அடுக்கிலிருந்து 1 குறைக்கணும். அதான் டெரிவேஷன் ஃபார்முலா தான் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. அடுக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். இன்ட்டு இங்கே போய் பார்த்தா யார் இருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினால் 2x, அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோம், அடுக்குலேருந்து 1 குறைக்கணும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வகைப்படுத்தினால் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்போது dy பை dx. ஓகே சாமி. ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் போட போகிறாங்க. என்ன இருக்குது, ஒய் பை எக்ஸ் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதை வகைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே போட்டுக்கோங்க. எது செல்லும், நான் அது இங்கே ஈக்குவல் இங்கே போட்டு போடுறேன். 1/1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை x square into x into dy by dx minus y by x square. ஓகே, இப்போ இதில் பார்த்தோம்னா 1/2 இன்ட்டு நீட்டாக போட்டுங்க போச்சலாம். 1லேருந்து அரையை கழிச்சு அரை பெருனுடைய குறி மைனஸ். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக 2 இருக்குது, வெளியே எடுத்துக்கலாமா. 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பாருங்கள், ஒரு முழு எண் ஒரு பின்ன இருக்குது, குறுக்க பெருக்கி கூட்டி பை போடுங்க. அப்போது பை போட்டால் என்ன பண்ணுவோம், இங்கே பாரு சாமி 1 ப்ளஸ் பையன்னு இருக்குன்னு வச்சிங்களா, ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இதை குறுக்க பெருக்கினா அது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 1 பையனானது நான் பெருக்கல் போடுறேன், தலைகீழ போட்டால் என்ன வரும், பை எக்ஸ் ஸ்கொயர்னது மேலே எக்ஸ் ஸ்கொயர் பை இங்கே குறுக்க பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா. சாரி பார் சாமி, இதை தலைகீழி அப்படின்னு சொன்னால் தானே சாமி, இதுக்கு பண்ணும்போது இந்த 1 இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போடுறேன். இங்கே குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும், பை போட்டாச்சு. பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த பெருக்கல் போட்டால் என்ன பண்ணணும், தலைகீழ போகணும், எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரைட்மா. அப்போ ஓர் எக்ஸ் ஸ்கொயர் நான் ஏன் போகிறேன்னு தெரியுதா உங்களுக்கு. அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடுச்சுமா, கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 2 உறுப்புகள் இருக்குது, இங்கே 2 உறுப்புகள் இருக்குது, கேன்சல் பண்ணிடாதீங்க, தப்பு. ஓகே, இந்த பின்ன எண் இருக்குது, பை 2ம் பெருக்கல் 2ம் ஒன்றாயிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு
x plus y into dy by dx equal to இங்கே இருக்காங்க x into dy by dx minus y by 1 time தான் இது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எனக்கு dy by dx தான் தேவை. அதனால் என்ன பண்ணுறேன், எல்லாமே ஒரு பக்கமாக இது பண்ணுறதுக்காக போடுறேன். இங்கே பெருக்கல் தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். So x square plus y square the whole power minus 1 by 2 into x square plus y square into x plus y into dy by dx. இங்கே ஒரே ஒரு உறுப்பாக தான் சாமி இருக்குது. அதனால தான் அந்த வகுத்தை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். சப்போஸ் 2 உறுப்புகளாக இருந்துச்சு, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இதையும் பெருக்கணும் பார்த்து செய்யுங்க. ஈக்குவல் டு இப்போ இது அந்த வந்துடுச்சு, மீதி இருக்குது x into dy by dx minus y. இப்போ இங்கே பாரு சாமி, அடுக்கு ஒன்றுமே இல்லாத அர்த்தம் ஒன்று இருக்கும். இந்த அடிமானங்கள் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள். அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கூட்டலான்னு போய் பார்த்தா ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 1லேருந்து அரை கழிச்சா அரை, த ஹோல் பவர் 1 by 2 என்ன அரை வரும், ப்ளஸ் அரை. ஏன்னா பெரியனுடைய குறி ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் into x plus y into dy by dx equal to x into dy by dx minus y. இப்போ அடுக்கு 1 by 2 நான் சமயம் ஸ்கொயர் ரூட் தானே அர்த்தம். இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து உள்ள போயிருக்கலாம். இது பதிலாக ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிட்டா இது எடுத்து உள்ள போயிருக்கணும். ஏன்னா 2 உறுப்பாக இருக்குது. எனக்கு dy by dx தேவை. இந்த பக்கமும் dy by dx இருக்குது. அதனால் உள்ள பெருக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியும். x square plus y square into the square root of x plus y into dy by dx equal to x into dy by dx minus y. இப்போது நான் உள்ள பெருக்கணும் சொல்லிட்டேன். இங்கே அதுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் போட்டு அதுக்கப்புறம் உள்ள போகிறேன். ஃபஸ்ட் எக்ஸ் எடுத்து பெருக்கணும், அதுக்கப்புறம் பெருக்கணும். ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு உறுப்பு, இது பின்னாடி ஃபுல்லாக ஒரு உறுப்பு. அப்போ ஸ்கொயர் ரூட் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் plus y into square root of x square plus y square into dy by dx equal to x into dy by dx minus y. நான் dy by dxலாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வரேன். இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸாக மாறிடும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறிடும். ரெண்டுமே மைனஸில் வருதே, அதனால் என்ன பண்ணலாம், சரி இதை இங்கே தூக்கிடணும். மைனஸ் ஒய் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தால் ப்ளஸ் ஒய். இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். இங்கே இருக்கிறது அப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இங்கே இருக்கிறது எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய். இப்போ ரெண்டுத்தில் பொதுவாக இருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸு பொதுவாக வெளியே எடுத்துக்கிறோம். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் 1 டைம். மீது இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே இருக்காங்க எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். எனக்கு இது மட்டும்தான் தேவை. இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ இது பெருக்கலாக இருக்குது. பெருக்கலாக இருந்தால் பக்கம் வந்தால் நான் மாறும் சாமி, வகுத்தலாம் மாறும். ஓகே, இப்போது இது ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் தான். லெஃப்ட் சைடு ஈக்குவல் இருந்தாலும் ரைட் சைடு ஈக்குவல் இருந்தாலும் ஒன்று தானே. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே யார் இருக்காங்க அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். இந்த பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் நான் மாறும், வகுத்தலாம் மாறும். பை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.